எங்க ஏஆர் ரஹ்மான் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணாரு? அவர் கிரிட்டிசைஸ் பண்றது ஆரம்பத்துலலாம் நல்லா தான் இருந்தது. கடந்த 8 வருஷமா பாலிவுட்ல ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதனால இங்க ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் அவர் சொல்றாரு. இதுல எங்க நாடு வந்தது, எங்க இந்தியா வந்தது? இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை பேசுற சக்திகளை குறித்து தான் ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்கிறார். மதவாத சக்திகளை சுட்டி காமிச்ச உடனே நீ நாட்டை விமர்சிக்கிற, நாட்டை அசிங்கப்படுத்திட்ட, உடனே நீ பாகிஸ்தானுக்கு போ, இப்படி குதிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த நாடு உனக்கு என்னெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு ஏதோ அர்னாப் கோசாமி அவர் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் எதையும் விட்டு தரவில்லை. பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்த நாட்டில் என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்குது. இந்துக்களினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய கருணையில் முஸ்லீம்கள்